ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்ற ஒரு தலைப்பை நாம் மையமாக வைத்து இந்த நாளிலே நாம் பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்துல ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னு தான் நம்ம தலைப்பு கொடுத்திருக்கிறோம். இதுல முதலாவது சில புரிதலை நாம் இது ஞான உபதேசம் என்றும் நாம் சொல்லலாம். வேறு மொழிபெயர்ப்புகளை பார்த்தால் இந்த ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம் பன்மையிலே சொல்லப்பட்டது ஞான உபதேசம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். The teaching of baptisms cleansing rites அப்படின்னு போடப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். The teachings of baptism அப்படின்னு போடுறாங்க. இதுல புரிதல் இதுல என்ன பண்றோம், இதுல ஒரு 5 பிரிவாக நாம் பிரித்து ஒரு சில புரிதலோடு கூட இந்த பாடத்தை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இது டாக்ட்ரின் ஆஃப் இமர்சிங் அப்படின்னு டீச்சிங் ஆஃப் பேப்டிசம் அப்படிங்கிறது டாக்ட்ரின் ஆஃப் இமர்சிங். அப்போ முழுக்காட்டுதல் அதற்குரிய தன்மைகள் என்ன அப்படின்னா சுருக்கமா நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல அதுக்கு முன்பாக ஒரு புரிதலை நாம் ஏற்கனவே பல முறை நாம் தியானித்த காரியமாக இருக்கிறது. அந்த புரிதல் என்ற காரியத்தின் அடிப்படையிலேயே ஒரு 4 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். புரிதல் முதலாவது சுய தோற்றமான பொருள், அங்கும் இங்கும் ஓடி ஆராய்தல், ஜோடில் இராது, பிதாகுமான் பசுதாவின் வாழ்த்துதல், பிதாகுமான் பசுதாவினால் ஞானம் செய்தல். இந்த 5 பகுதியாக நாம் பிரித்து ஆய்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம். இதுல இந்த சுய தோற்றமான பொருள் அப்படின்னு ஒரு வசனம் நம்ம படித்த ஒரு வசனமாக இருக்கிறது என்பதாக பார்த்தோம். இந்த வசனம் அங்க படிங்க. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து இல்ல அதுக்கு மேல வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. சொல்றாரு, வேதத்தில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று முந்தி அறிய வேண்டியது என்று சொன்னால் அந்த தீர்க்க தரிசனங்கள் வேறு அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதான பொருள். சுய தோற்றமா அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேறு அர்த்தங்களை குறிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இதுல நம்ம இன்னொரு வசனம் கூட அங்க போட்டுக்கிறத பார்க்கிறோம். படிக்க வேண்டாம். இங்க என்ன பண்றாங்க, ஆசிரியப்பு கூடாரத்துல மேஜர்ல 2 அடுக்கு அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 அடுக்கு அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனையா வச்சிருக்காங்க? ஒரு அடுக்குக்கு எவ்வளவு வச்சிருக்காங்க? ஒரு அடுக்குக்கு 6, இன்னொரு அடுக்குக்கு 6. அப்ப எவ்வளவு மொத்தம்? அப்ப எவ்வளவு? 6 6 66. 6 6 66 சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அதனாலதான் நான் சொல்றேன். இல்லையே நான் ஏன் சொல்றேன் 6 6 66? அதனால வசனம் அப்படி சொல்லாம அவ்வாறு ஒவ்வொரு அடுக்குக்கும் 6 6ன்னு கொடுக்க என்ன பட்டிருக்காரு? அவ்வாறு அப்பம் இதுல 6, இதுல கவுண்டிங் சரியா இருக்கா? இதுல 6, இதுல 6. அப்போ 6 6 அவ்வாறு அப்பம். இங்க முன்னாடி போட்டாரு, எத்தனை போட்டாரு? 12 அப்போன்ட்டாரு. 12 அப்பம் சொல்லி போட்டு இங்க அவ்வாறு அப்பம் ஒவ்வொரு அடுத்திற்கும் அவ்வாறு அப்பம்ங்கும் போது அது 12 என்பதுதான் வருமே தவிர 66 என்பது வராது. அது 66 புத்தகங்களை குறிக்கும் என்று நாம் எடுக்க முடியாது. ஒருவேளை 12 கோத்திரம் என்று எடுக்கலாம், அல்லது 12 அப்போஸ்தலர்கள் என்று எடுக்கலாம். அப்படி வேணா நம்ம எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம். இது 6 6, இது 66 என்று நாம் எடுக்க முடியாது என்பதாக பார்க்கணும். இப்ப செட் தோசைங்கிறாங்க. செட் தோசைன்னு எவ்வளவு? 11 தோசையா? 2 தோசை. செட் தோசைன்னா 2 தோசை. அது 11 தோசை இருக்காது என்பதாக பார்க்கணும். அதனாலதான் இப்படி இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கிறோம்.
ஒரு குத்து விளக்கு இருக்கு. மறைநூலில் உள்ள நீங்க படிக்க வேண்டாம். இந்த குத்து விளக்குக்கு ஒரு பக்கம் 3 கிளைகள், இன்னொரு பக்கம் 3 கிளைகள். ஆக எத்தனை கிளைகள்? 33 கிளைகளா? 6 கிளைகள். 33 கிளைகள் வராது அப்படின்னா என்ன பண்றோம்? அந்த இடத்துல பார்க்கணும். அதனாலதான் இது எப்படி எழுதியிருக்கு பாருங்க. மேல என்ன போட்டிருக்கு பாருங்க. மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல. யாராவது ஒரு விளக்கம் கொடுத்திருந்தா அதுதான் தலை அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. அது நம்ம கேட்கிறோம், கேட்டது என்ன பண்ணுது, அது அப்படியே வந்து விடுகிறது. ஒரு சகோதரர் நான் சந்திச்சேன். அந்த சகோதரத்தை இதை வந்து சொன்ன 6 வராது பிரதர், அது வந்து 12 தான் வரும். ஒருவேளை 12 அப்போஸ்தலர் சொல்லலாம், இல்லைன்னா 12 கோத்திரத்தாரை சொல்லலாம், அப்படியெல்லாம் எடுக்கலாமே தவிர 66 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அப்படிங்களா பிரதர் கேட்டுட்டு அவர் பிரசங்கம் பண்ணும்போது என்னன்ட்டாரு, அவரு 66 என்ன பிரதர் அப்படின்னா, இல்ல பிரதர் பழக்க தோஷத்துல வந்துச்சு பிரதர். நம்ம பழக்க தோஷத்துல மாதா கோயில் போட்ட சிலுவை போடும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பழக்க தோஷத்தில் வந்து விட்டதாக. நோ ப்ராபசி ஆஃப் த ஸ்கிரிப்சர் இஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் இன்டர்பிரேஷன் ஆர் எனி பிரைவேட் இன்டர்பிரேஷன் அப்படின்னு வந்து போடப்பட்டிருக்கிறது. இது வேற மொழிபெயர்ப்பை வச்சு என்ன பண்றோம், இந்த இது வந்து நம்ம சொந்த விளக்க நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரிமாவர்களே. அடுத்தது இது ஒரு வசனம் நம்ம படிச்சுக்கோம். 12:4 தானியேல் 12:4 முடிகாலம் மட்டும் இந்த வார்த்தைகளை பொதிய பொருளாக அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாரு. இந்த வசனம் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியுமா உங்களுக்கு? பாசிட்டிவ். இந்த வசனம் பாசிட்டிவ். அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் அப்படின்னு வந்து அப்படிங்கும்போது அதுல ஒரு படம் வேற இந்த இடத்துல இருக்குது இல்லையா? டேனியல் 14 என்ன இருக்குது இந்த இடத்துல போட்டிருக்குது. அறிவு பெரு கம்ப்யூட்டர் வச்சு அதுல இருந்து விமானம் வேற போகுது இல்லையா? மெயின் சொல்றாரு அவர் இல்லையா? மோர் இன்க்ரீஸ் நாலேஜ் ஷால் பி இன்க்ரீஸ் அப்படின்னு வந்து என்ன பண்றாரு அந்த இடத்துல வந்து சொல்லுவதாக வந்து நம்ம பார்க்கணும். அப்போ இந்த வசனத்தை திருவிழியத்துல வாசிச்சு பார்க்கலாமா? வாசிச்சு பார்க்கலாமா? இங்கே இருக்கு, நீங்க பைபிளையும் படிக்கணும். தானியேல், நீ குறித்த முடிவு காலம் வரும் வரை இந்த வார்த்தைகளை மூடி வைத்து இந்த நூலை முத்திரையிட்டு வை. உலகில் நிகழ்வதை பலர் தெரிந்து கொள்ள வீணிலே முயற்சி செய்வர். உலகில் நடப்பதை பலர் தெரிந்து கொள்ள வீணிலே முயற்சி செய்வர். ஏன்னா இந்த முத்திரை என்ன பண்ணிட்டாங்க, இதைய முத்திரை போட்டு வையுங்கிறாரு. நீங்க முத்திரையை உடைச்சாதான் உங்களுக்கு தெரியுமே தவிர நீங்க முத்திரையை உடைக்காம நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு புரிவது கடினம் என்பதா பார்க்க. அது வந்து ஒரு ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் வந்து திறக்கப்பட்ட புத்தகமாகத்தான் இருக்கிறது. அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. வெளிப்படையா படிக்கிறேன் இல்லையா, 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த முத்திரை உடைப்பவர் யாருன்னு கேட்கும் போது யூதா கோத்திரத்து சிங்கம் அந்த புத்தகத்தை வாங்கவும் அதை திறக்கவும் அதன் 7 முத்திரை உடைக்கவும் பாத்திரவாங்கிறார். அப்ப முத்திரை வெளியிருக்கா உள்ள இருக்கா? அந்த புத்தகத்தை வாங்கவும் அதை திறக்கவும் அதன் 7 முத்திரை உடைக்கவும், அப்படிதான் வசனம். உள்ள இருக்கு. நீங்க புத்தகத்தை திறக்கலாம், புத்தகத்தை படிக்கலாம், ஆனா முத்திரை உள்ள இருக்கு. நீங்க புத்தகத்தையும் திறக்காம புக்கையும் படிக்காம வேற ஏதோ புக்குங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இதுதான்ப்பா அதுக்கு விளக்கம் அப்படின்னு நம்ம ஒருவேளை நம்ம சொன்னோம் வெய்யுங்க, ரேஸ் அப்படிங்கிற ஒரு எபிரேய பதம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். 1847 இருக்கு. அது நீங்க மாத்தி போட்டுறாதீங்க. 1847 இருக்கு. அது கன்னிங் அப்படிங்கிறாரு, இக்னரண்ட் அப்படின்னு சொல்றாரு, விக்கட்னஸ், டேலத் ரேஷ் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் அப்படின்னு என்ன பண்றாரு, அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம வந்து பார்க்கணும். இங்க போட்டு பார்த்தீங்களா, இதுதான் அதுக்கு கொடுக்கப்படுகிற எபிரேய வார்த்தை. இப்ப வெகு நேர்த்தியா இருக்குதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, வெகு நேர்த்தியாக இருக்கிறது. அது எப்படி, அது அது நல்லா சொல்றதா இல்ல கொஞ்சம் மோசமா சொல்றதா? சந்தோஷம். வெகு நேர்த்தியாக இருக்கிறது அப்படின்னு சந்தோஷம். வெகு நேர்த்தியா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்காஸ்டிக் இல்லையா? அது வந்து நம்ம என்ன பண்றோம்,
அது ஒரு கிண்டலுக்கு பண்றோம் அப்படிதான் என்பதாக பாக்குறேன். எப்படிங்களா? அந்த மாதிரிதான் அந்த வார்த்தை, இந்த எபிரேய சொல் இருக்கிறது. ஆனா அந்த எபிரேய சொல்ல என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து நல்லதா தான் இருக்குதுன்னு மாதிரி கற்பனையிலே நம்ம இணைத்து கொண்டு நாம வந்து அங்கும் இங்கும் ஓடி ஆராய்ந்து அருவி பெருகி போன காலத்திலே நாம் இருக்கிறோம் என்று வேத வாக்கியங்களுக்கு நாம் அர்த்தம் கொடுக்கிறோம். ஏன்னா முதல் முத்திரை உடைக்கும் போதே வெள்ளை குதிரை வருது, ஆட்டுக்குட்டியான முதல் முத்திரை வெள்ளை குதிரை வருது. இந்த வெள்ளை குதிரை யார் தெரியுமா? அந்த வெள்ளை குதிரை மேல இருக்கிறது யார் தெரியுமா? அவர்தான் போப்பாண்டவர். இன்னைக்கு விளக்கு, இன்னைக்கு உபதேசம், அவர்தான் போப்பாண்டவர். இருப்பு கோலால் குயக்கலத்தை வைத்துக் கொண்டு உலகத்தை ஆட்சி செய்வார். எவர் யார்? அவர்தான் போப்பாண்டவர். இதெல்லாம் விளக்கம் இன்னைக்கு இருக்குது, புரியுதுங்களா? அதனாலதான் எவரும் சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு வந்து நம்ம பாக்குறோம். இன்னொன்னு, அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். அப்படிங்கும் போது இப்படித்தான் அறிவு இருக்குங்கிறத என்ன பண்றோம், வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நாம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்கள். அப்புறம் இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். கடவுள புத்தகத்துல தேடி தேடி வாசியுங்க. இவைகளில் ஒன்றும் குறையாது. இதுல ஒண்ணும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இராது. அவருடைய வாய் இதை சொல்லி, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்றேன். இப்ப இந்த ஜோடி இல்லாம இருக்காதுன்னு சொல்றாரு இல்லையா? அது என்னது? என்னது ஜோடி இல்லாம இருக்கு? எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்குங்கிற எதை சொல்ற? வேத வசனமா? வேத வசனம். வேத வசனத்தை தான் நம்ம ஜோடி. எல்லாரும் இப்படி தலையாடுறீங்க, ஒருத்தர் மட்டும் இப்படி தலையாடுற எனக்கு தெரியல. எல்லாரும் ஆமா வேதத்துல எந்த தேர்க்க தரிசன வசனமும் வந்து ஜோடி இல்லாம இருக்காது, எல்லாம் ஜோடி ஜோடியா தான் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய மெசேஜ் நானும் கேட்டுக்கிறேன், பிரசங்கம் இதத்தான் சொல்றாங்க. இது வந்து ஜோடி ஜோடியா தான் இருக்கும் அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ வசனம் தான் அப்படின்னு வந்து நம்மளால ஊர்ஜிதப்படுத்த முடியுமா? என்ன வசனம் தானே ஜோடி? வசனம் வந்து ஜோடின்னு என்ன அர்த்தம்? தேடி வாசினா வார்த்தையை தான் நம்ம வாசிப்போம், வார்த்தையை வாசிப்போம். வார்த்தையில் இருக்கிற அர்த்தம், அவர் தலை வெண் பஞ்சை போல் இருந்தது அப்படின்னா பாஸ்கர் பிரதர் தலைன்னு சொல்ல மாட்டோம் நம்ம, இல்லையா? அவர் தலை வெண்பஞ்சை போலதுன்னா அவர் வயசானவர்னு சொல்ல மாட்டோம். அவர் தலை வெண்பஞ்சை போல இருந்துச்சுன்னா தலையில் சுத்தமாக இருப்பவர் என்பது பொருளாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாமே தவிர, அந்த வார்த்தைக்கு தேடி வாசிக்கும் போது வேற அர்த்தத்தை அந்த இடத்துல நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம். ஜோடி அப்படிங்கிற ஜோடினா 1+1 1+ many. ஜோடினா 1 கூட்டல் 1 இல்ல 1 கூட்டல் நிறையாவா? 1 கூட்டல் 1 தான். 1 கூட்டல் 1 தான் ஜோடி, இல்லையா? 1 கூட்டல் 1 தான் ஜோடி. வசனம் வந்து 1 கூட்டல் 1 தான் இருக்குமா, இல்ல 1 கூட்டல் நிறைய இருக்குமா? நிறைய இருக்கும், புரியுதுங்களா? வசனம்ங்கிறது 1 கூட்டல் 1 கிடையாது, 1 கூட்டல் நிறைய இருக்கும். அப்ப இது ஜோடின்னு சொல்றது வந்து வசனத்தான் சொல்றாரு அப்படின்னு நம்ம எப்படி ஊர்ஜிதப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, இந்த பரிசுத்த பைபிள்ங்கிறது நம்ம கீழே இருக்குது. இந்த பைபிள் பரிசுத்த பைபிள் WBTC ஈஸி ரீட் வெர்ஷன்ல என்ன போட்டு பாருங்க, கடவுளை புத்தக சொல்லை பாருங்கள், அதில் எழுதி இருப்பதை வாசியுங்கள், எதுவும் குறையாமல் இருக்கும், அந்த மிருகங்கள் சேர்ந்திருக்கும் என்று அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் அவற்றை ஒன்று சேர்ப்பதாக சொன்னார், கடவுளுடைய ஆவி அவற்றை ஒன்று சேர்க்கும் அப்படிங்கிறார். அப்ப கடவுளுடைய புத்தகம் தேடி வாசிக்கும் போது மிருகமே ஒன்னாதான் சேர்ந்திருக்கும் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்கணும். இதுக்கு நீங்க முன்னாடி 17ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா சில மிருகங்களை பற்றி அந்த இடத்துல பேசுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இல்ல ஹர் மேட் இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தீங்கன்னா wild animals will roam there and demons will call to each other, the night monster will come there looking for a place to rest, owls will build their nest, lay eggs, hatch their young and care for them there, vultures will gather there and one after another search in the Lord's book of living creatures
மிருகங்கள் அப்படிங்கிறார். And read what it says. Not one of these creatures will be missing and not one will be without its mate அப்படிங்கிறார். அதோட ஜோடி இல்ல, அதோடைய ஜோடி இல்லாம இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப none shall want her mate. ஈஷா பாவாத் ரகோத் அப்படிங்கிற கிரேக்க பதம், மன்னிக்கவும் எபிரேய பதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஈஷா அப்படின்னா விமன் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கணும். அடுத்தது வந்து பாகார் விசிட். ரேகோத் அப்படின்னா எ ஃபீமேல் அசோசியேட்டுங்கிறார், ஒரு ஜோடி அப்படின்னு சொல்றேன். ஒரு ஜோடி 1+1 அப்படின்னு தான் சொல்றாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுச்சுன்னா தாவீது யோனத்தான். அப்போ அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது? ஒன்று போலவே இருந்தது. அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது? ஒன்று போலவே இருந்தது. அப்படிதான் என்ன பண்றாரு, அப்ப மிருகமே சேர்ந்திருக்குதோ, ஆனா உனக்கு ஜோடி சேர தெரியாதா அப்படிங்கிறார். யார் ஜோடி? படி சங்கீதம் 45:9-11 பார்த்தோம்னா, உமது குமாரத்திகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு அப்படிங்கிறார். ஒப்பீரின் தங்கம் அணிந்தவள உமது வலது பாசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்போது உன் ராஜா அழகில் பிரியப்படுவாய். அதான் 1+1. புரியுதுங்களா? அப்படின்னா அது வசனம் 1+1 அல்ல. மிருகமே தன்னுடைய ஜோடி தெரியுதே, உன்னோட ஜோடி யாருன்னு தெரியாதா? யார் ஜோடி? மணவாளனுக்கு மணவாட்டி, மணவாட்டிக்கு மணவாளன். இயேசு கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு ஏற்புடைய மணவாட்டியாக நாம் இருந்தால் அவர் சொன்னதெல்லாம் செய்வோம். அசோசியேட்னு என்ன அர்த்தம்? அதை சொன்னதெல்லாம் அவங்க அப்படி செய்வாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இந்த வசனத்துக்கு வந்து வேறு அர்த்தம் இருக்கிறதுங்கிறத வந்து மொழிபெயர்ப்பு வாயிலாகவும் நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் சொல்றாரு. ஈஸி இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா மேட்ங்கிறது அனிமல் ஆர் பேர்ட் ஆஃப் த ஆப்போசிட் செக்ஸ்ங்கிறது. அப்போ மிருகங்கள் சேர்ந்திருக்கும் என்றுதான் நமக்கு மொழிபெயர்ப்பு செய்ய முடியுமே தவிர, அது வசனத்திற்கு வசனம் இணையாக கர்த்தருடைய புத்தகத்துல கடவுளுடைய புத்தகம் தேடி வாசியுங்க அப்படிங்கும் போது, தேடி வாசிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இயேசுநாதருக்கு ஏற்புடையவராக நம்ம மாறிடுவோம். புரியுதுங்களா? அதை தான் சொல்றாரு என்பதை நாம் அதில் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம வந்து கவனிக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், அதான் கடவுளின் ஆவியின் இணைப்பில் மிருகங்கள் பறவைகள் தன் ஜோடிகளை அறியுமாம், நாம் அறிவோமா நமது. யூ ஆர் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டார். அடுத்தது பார்த்தோம்னா சல்யூட்டேஷன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆரம்பம், இந்த ஆரம்பத்தில் அமெரிக்கால நான் காலையில இருந்து குட் மார்னிங் சொன்னேன், அவர் என்ன சொல்றாரு? அவர் குட் நைட் சொல்றாரு. ஏன்? அவருக்கு இரவு, எனக்கு பகல் ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த வசனத்தை வந்து நம்ம கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளும் அரவணைப்பும் சர்வவல்லமையுள்ள யாவேக்களோட அன்பும் ஆசீர்வாதமும் உன்னத வல்லமையான தூயாவின் ஐக்கியம் வழிநடத்திலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இது வந்து இங்க வரணுமா இங்க வரணும்? நம்ம யோசனை பண்ணணும். 1 Corinthians 13:14 கடைசியில இந்த வாழ்த்துதல் சொல்லும் போதுதான் இந்த பிதாவையும் குமாரரையும் பரிசுத்த ஆவியையும் அவர் அங்கு கொண்டு வந்து இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனத்திலே வந்து பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு வசனத்துல 13:14 இருக்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போ ஒவ்வொரு கடிதம் எழுதிய பவுலாகட்டும், யாக்கோபாகட்டும், பேதுருவாகட்டும், யோவானாகட்டும், யூதாவாகட்டும், இவர்கள் எல்லாருமாக எப்படி ஆரம்பிக்கிறார்கள் பார்த்தோம்னா, தனது உரையை அவர்கள் ஆரம்பிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அரவணைப்பும் சர்வ வல்லமையுள்ள யாவே கடவுளின் அன்பும் அருளும் தூயாவின் ஐக்கியமும் கூட்டுறவும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லல. எப்படி சொல்லியிருக்காங்க? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆரம்பம் இதுதான். இதான் சல்யூட்டேஷன்ங்கிறது வந்து இதுதான். இந்த சல்யூட்டேஷன்ல வந்து பிதாவுக்கு மகிமை கொடுக்கப்படுகிறது,
குமாரனுக்கு மகிமை கொடுக்கப்படுகிறது. தூய ஆவியை இங்க உள்ளே கொண்டு வரவில்லை என்பதாக என்ன பண்றோம், இதுல என்ன வந்து கவனிக்கிறவர்களாக, இது நம்ம வந்து ஒவ்வொரு நிருபத்தையும் நம்ம நல்லா படிச்சிருக்கணும், நல்லா படிக்காம இல்ல. அப்ப படிக்கும்போது என்ன பண்றோம், இது எல்லா நிருபங்களிலும் வெளிப்பசேஷம் வரைக்கும் இப்படிதான் அவங்க வந்து எழுதியிருக்காங்க என்பதா பாக்குறோம். வெளிப்பசேஷத்துல மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அங்க இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய அவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோழ்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி முடிக்கிறார். இப்படி வந்து முடிக்கிறார். எங்க ஆரம்ப வசனத்துல அப்படி முடிக்கிறார். இந்த ஒரே ஒரு வசனத்துல மட்டும்தான் இந்த ஆவிங்கிறத வந்து அங்க உள்ள கொண்டு வர்றாரு. அதுவும் எப்படி கொண்டு வர்றாரு, அந்த 7 சிங்காசனத்துக்கு கொண்டு வரக்கூடிய 7 ஆவிகள் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்கணும். இதுல பிற்பகுதியில பார்த்தோம்னா உண்மையுள்ள சாட்சியாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். இந்த வசனம் 5ஆம் வசனத்தை முடிக்கிறார். 4ஆம் வசனத்தின் முற்பகுதியில சொல்லப்பட்டது யாரை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஒரு வேளை நம்ம கேள்வி கேட்டோம்னு வையுங்க. எப்படி ஆரம்பிக்குது அது? 4ஆம் வசனம் ஆரம்பம். 4ஆம் வசனம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவர் யாருங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த 4ஆம் வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பத்தி பேசுறார் இல்லையா? வருகிறவர் அவர் தானே. அதுக்கு அடுத்தது வந்து 7 ஆவிகளை பத்தி பேசுறார். சிங்காசனம் 7 ஆவிகள்ங்கிறாரு. அதுக்கப்புறம் என்னங்கிறாரு, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினாலும் முடிக்கிறார். இந்த இடத்துல வந்து 2 தடவை இயேசு கிறிஸ்துவ சொல்றாரா? ஆமா, 2 தடவை. அப்படின்னா பிதாவாகிய யாவே கடவுளை ஏன் சொல்லல? யோசனை வருதா? இதான் வந்து 1ஆம் வசனத்திலேயே பிதாவாகிய கடவுள் யாவே கடவுள் வந்து இயேசு கிறிஸ்துவ கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து வந்து தூதன்ட்ட கொடுக்கிறார், தூதன் வந்து யோவானுக்கு கொடுக்கிறார். எப்படி வருது? ஆனா இந்த மகிமையும் கணத்தையும் செலுத்தும் போது இங்க பிதாவுக்கு கணத்தையும் மகிமையும் செலுத்தாதபடி குமாரருக்கு 2 தடவை ஏன் செய்தார்? கேள்வி வருமா வராத? ஏன்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருங்கிறது யாரு? பிதாவாகிய யாவே கடவுளை எடுத்துட்டா வர எப்படியும் பிரதர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவர் வந்து பிதா வருமா அப்படின்னு கேட்டோம்னா 2ஆம் தடவை ஏன் அவர் வந்து இயேசு கிறிஸ்து பத்தி பேசுறாரு? இயேசு கிறிஸ்து பத்தி கிளீனா இருக்கு. அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்கிறோம்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் இருப்பவருமானவராலும், புரியுதுங்களா உங்களுக்கு? இருக்கிறவரும் இருந்தவரும் இருப்பவருமானவராலும். ஏன்னா அந்த வார்த்தை வந்து கொடுக்கப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தைக்கு கம்மிங் அப்படின்னு சொல்லலாம், ஷால் பி அப்படின்னு வந்து சொல்லலாம், இருப்பவர்னு சொல்லலாம். ஆமா, இருப்பவர்னு சொல்லணும், புரியுதுங்களா? ஆனா எந்த மொழிபெயர்ப்புலையும் இது வந்து மொழிபெயர்க்கப்படலை எனக்கு தெரிஞ்சு. ஆனா நீங்க கிரீக்கு இதுக்குள்ள போனாதான் இது ஷால்பின்னு மொழிபெயர்க்கலாங்கிறதுனால இது பிதாதான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த இடத்துல இருப்பவர் அப்படின்னு வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம போடணும். அப்படி போட்டாதான் அது சரியாகும். ஏன்னா இது வந்து இன்னும் பல இடங்களில் பின்னாடி வரக்கூடிய இடங்களில் வந்து 11ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் இதை பத்தி எழுதும் போது அவர் கொண்டு வரல. இருக்கிறவரும் இருந்தவரும் தான் சொல்றாரு, பரிசுத்தரும் அப்படிங்கிறாரு, வருகிறவருங்கிறத மாற்றி கொண்டு போறாரு, புரியுதுங்களா? அப்ப அந்த அகியோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இது வேறு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். எனவே நாம வந்து இந்த பெனடிக்ஷன்ல வரக்கூடிய பெனடிக்ஷன்ல பிதாவை பத்தி பேசுறோம் இல்லையா? நமது அங்க அந்த 14 அப்படிதான் சொல்றாரு இல்லையா? 13-14 வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்தலும் அன்பாவதாக அப்படின்னு சொல்லிட்டாரு. பரிசுத்தா மன்னிக்கவும் 2 கொரிந்தியர் மன்னிக்கவும் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இது கன்க்ளூஷன்ல வந்துருது, புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் கன்க்ளூஷன் கொண்டு வருவாங்க. ஆனா நிறைய நம்ம சகோதரர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த சல்யூட்டேஷன்ல நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணுவாங்க, பிதாவுக்கும் குமாரனுக்கும் மகிமை கொடுத்து அங்கு அவர்கள் பேசுவார்கள் அப்படிங்கிறதையும் நாம் தியானமாக கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் வந்து இத வந்து ஆரம்பம் என்பதாக வந்து நம்ம கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியா நம்ம என்ன பண்றோம், இந்த ஞான உபதேசம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வரோம். The teaching of baptism
டாக்ட்ரின் ஆஃப் இம்மர்சன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம இதுல கொண்டு வரோம். இதுல வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டா வந்து நம்ம போகலாம். இதுல வந்து இந்த எபிரேய ஆசிரியர் எழுதும்போது கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள் அப்படின்ட்டு மனம் திரும்புதல், முதல்ல இருந்து மனமாற்றம், கடவுள் பேரு வைக்கும் விசுவாசம், ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படிங்கிறார். ஞானங்களுக்கு அடுத்த உபதேசமா அல்லது ஞானஸ்ஞான உபதேசமா, இது பன்மையா அல்லது ஒருமையா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஒருமையா பன்மையா? ஞானங்கள்ல பன்மை தானே, ஞானங்கள்ல பன்மை தானே, அது எப்படி ஒருமை வரும் அப்படின்னு எத்தனை ஞானம் ஒரு மனிதன் ஞான ஸ்நானம் எத்தனை முறை எடுப்பான்? ஒரு தடம் எடுப்பான். அப்படின்னா ஆனா அது அப்படின்னா அது ஞானத்துக்கு அடுத்த உபதேசமா ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம்? ஒரு கேள்வி நமக்கு வருகிறதாக அந்த இடத்துல வந்து பார்க்கணும். நம்ம அது பின்னாடி வந்து நம்ம வந்து அது வந்து நம்ம அதை நம்ம கவனிச்சுக்கலாம். அப்புறம் கைகளை வைக்குதல், மருத்துவம் வைத்தல், நித்திய இது 7மே வந்து உங்களுக்கு வந்து பேசிக் தான் என்ற அஸ்திபாரத்தை நீங்கள் மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோம். அப்படிதான் என்ன பண்றாரு, ஒரு தரம் பிரகாசித்தல், பரமை ருசி பார்த்தல், பசுத்தாவி பெறுதல், கடவுளின் நல்வாழ்த்து ருசி பார்த்தல், இதை உலகத்தை பெறுகிறது. இதை விட்டுட்டு மறுதலித்து போனால் அவமானப்படுத்துறோம் இல்லையா? அவமானப்படுத்துகிறோம். யாரை அவமானப்படுத்துகிறோம்? கடவுளை, இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போங்கிறத பார்க்கிறோம். அதனால அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். தெரியுமா? அப்புறம் இப்போ இது நமக்கு நமக்கு வந்து தெரியும் இல்லையா? இதுல முதல்ல இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுதல் இணைத்தார். உயிர்த்தெழுதல் தான், இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவரோடு கூட நாம என்ன பண்றாரு, அவரோடு கூட மரித்து அவரோடு கூட, இங்க 2 பீகர் இருக்கு பாருங்க, அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலிலும் நாம் இணைக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்கோம். புரியுதுங்களா? இதுதான் வந்து நம்ம ஞானஸ்ஞானம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடிப்படையிலே வந்து நம்ம எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தெரியுமா? இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா, பழைய மனிதனை நாம் சிலுவையிலே அறைந்து விட்டு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதாக வந்து நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு வந்து அவர் கேட்டார். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவர் மேலுள்ள கடவுளுடைய மேலுள்ள செயலின்படி விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம், மறுஜென்ம முழுக்கினால் அப்படிங்கிறார். அப்படின்னா புதிதாக்குதல் அப்படிங்கிறார் அந்த இடத்துல இல்லையா? பரிசுத்த ஆவியின் புதிதாக்கத்தினாலும் நம்ம ரட்சித்தார் என்று சொல்லுவதாக பாருங்க. கலாத்தியர் எழுதுறாரு வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யாரை மாட்டிட்டு இருக்கிறோம்? நம்ம ஜீசஸ் தான். அப்படி நம்மளை பார்க்கிறவன் வந்து என்ன பண்ணுவான், இவரு இயேசுநாதர் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னு இயேசுவின் நிமித்தமாக அங்க சத்திய வசனத்தினாலே அது ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்குதுதான் பேப்டிசம் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதுல வந்து என்ன பண்றோம், கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து விட்டோம். கிறிஸ்து அவ்வளவுதான், அடக்கமாயாச்சு. நாம அடக்கமாயிட்டோம் இல்லையா? நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அதுல தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பெரியமானங்களே. அப்படின்னா இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறுவது முறையானதா அப்படின்னு கேட்கலாம். நாங்க ஜீசஸ் வேற மாதிரி சொல்லியிருக்காரு, நீங்க வேற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்கிறவர்களாக இருக்கு. அப்படின்னா இந்த ஞானங்கள் எடுத்த உபதேசங்கள்ல என்னென்ன குவாலிட்டிஸ் வருது பாருங்க. மன திரும்புதல், பாவ மன்னிப்பு, பரலோக ராஜ்ய நற்செய்தி, ஜல ஞானம், பசுத்த ஆவியின் வரம், அக்னி ஞானம். இதுதான் வந்து
அவர் பேன் பண்றாரு. இது நடுவுல என்ன வருது பாத்தீங்கன்னா, கடவுளுடைய குமாரரை விசுவாசித்தல். அப்ப நம்ம யார் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத தான் என்ன பண்றாரு அந்த இடத்துல நமக்கு தெளிவாக காட்டுகிறார் என்பதையும் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போறோம். அப்போ இந்த ஞானங்களுக்கு அடுத்த உபதேசத்துல ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது வந்து எந்த நாமத்தினால் ஞான ஸ்நானம் பெறுதல் அப்படின்னு ஏற்கனவே நீங்க டிபேட் வச்சிருக்கீங்க இல்லையா? நம்ம பல வாரமா பல வருஷ கணக்கா வந்து நம்ம இதை பேசிட்டு தான் இருக்கிறோம். இது ஞான ஸ்நானம்ங்கிறது வந்து யார் பெயரால் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ சீஷருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரர் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் பிதா குமாரர் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்குள்ளபடி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவுதான் சகல நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அவர் சொன்னார். நாம எப்படி கொடுக்கிறோம்? நாம எப்படி ஞானஸ்நானம் வாங்கணும்? நம்ம பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் நாம் பெற்றவர்களாக இருக்கலாம். நாம் பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்களாகவும் இருக்கலாம். சீஷர்கள் அப்படித்தான் கொடுத்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி நம்ம ஏன் கேட்கிறோம்? ஏன் இந்த கேள்வி வந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, 4 இடங்களில் வந்து சீஷர்கள் வந்து ஞானஸ்நானம் கொடுக்கிறாங்க. யோவான் அதற்கு முன்பாக ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். மன திரும்புதலுக்கு ஏற்ற பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை யோவான் வழங்கி இருக்கிறார். சரிங்களா? அப்ப அதுக்கு பின்பாக இங்கு இயேசுவும் ஞானஸ்நானம் கொடுத்தார். அது யோவான் 3ஆம் அதிகாரத்துல இயேசுவும் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டாருக்கிறாரு. 4ஆம் அதிகாரத்தில் முற்பகுதியில வந்து இயேசுதாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, சீஷர்கள் கொடுத்தார்கள் என்று போடப்பட்டதை வைத்துக் கொண்டு ஜீசஸ் ஞானஸ்நானம் கொடுக்கல அப்படின்னு பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து ஜீசஸ் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாரு? ஜீசஸ் வந்து ஞானஸ்நானம் கொடுக்கறதை நிறுத்தி விட்டார். அப்ப நீங்க வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு பக்கத்துல வந்து ஒருத்தர் டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. புதுசா டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு. இப்ப டான்ஸ் கத்துக்க போறாங்க. முதல் யார் கத்து கொடுப்பா? அவரே கத்து கொடுப்பார். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போகும்போது யாரு? அசிஸ்டன்ட் போட்டுருவாரு இல்லையா? அவர் தாமே நடனம் கற்றுக் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். புரியுதுங்களா? இப்ப முதல்ல ஜீசஸ் கொடுக்கிறாரு. எல்லாரும் கைரேசியான டாக்டர் பாண்ட் அவர்கிட்டயே போனா என்ன பண்ணுவார்? அவர் வந்து மத்தவங்களை கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியு வீட்டுல, அப்புறம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் சமரியாவில், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் ஆசியால, இந்த 4 பகுதியிலே அவர்கள் சீஷர்கள் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தார்கள், எந்த பெயரில் கொடுத்தார்கள் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கன்க்ளூஷனுக்குள்ள வந்து நம்ம வந்துடலாம். சரிங்களா? இப்போ இது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல நாம வந்து படிக்க வேண்டாம், நம்ம என்ன நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்போ அங்க என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அதுல எருசலேம்ல இவர் பெந்தகோஸ்தே நாள நடக்கக்கூடிய சம்பவம். பெந்தகோஸ்தே நாள்ல நடக்கிற சம்பவத்துல வந்து கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார். இயேசுவை கடவுள் உயிரோடு எழுப்பினார். பரிசுத்த ஆவியை பெற்று வாக்குத்தத்தம் பெற்று, வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவி பற்றி இப்ப நீங்க கேட்கறத வந்து அவர் எங்கள் மூலமாக பொழிந்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 36ஆம் வருஷம் எப்படி சொல்றாருன்னா, கடவுள் அவரை இயேசுவை கடவுள் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க? இறுதியத்தில் குத்துன அந்த கான்சியஸ் பிரிக்கிங் வந்து என்ன பண்ணிட்டாங்க? நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவரு சொல்றாரு வந்து மனம் திரும்பி. ஆமா, அப்போ வந்து வசனத்தை முதலாவது வசனத்தை போதிக்கிறார், விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்கள் மனமாற்றம் அடைய வேண்டும், மனமாற்றம் அடைந்து பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? அந்த இடத்துல சொல்லிவிட்டார் என்பதாக வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த நாமத்தினால் அவர் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 38ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்லுகிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்களா, அல்லது
பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டதாம். இப்படி கேட்ட நம்ம என்ன சொல்றோம்? இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லும் போது, ஆனால் இங்கு பேதுரு பரிசுத்தாவியை பெற்றவுடன் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினா ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்படின்னு என்ன பண்றாரு? இந்த 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் 1 2 3 4 6 பரிசுத்த ஆவி இல்லையா? இந்த 6 பாயிண்ட் அவர் சொல்லும் போது, இவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அல்லவா பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தார், அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சீஷர்கள் கொடுத்திருப்பதனால் நாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்புண்டு என்பதாக பார்க்கணும். அப்போ அடுத்தபடியா நம்ம செசரியா பட்டணத்துல கொர்நேலியு வீட்டுல நடக்கக்கூடிய சம்பவத்தை நாம் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ கொர்நேலியு வீட்டுல அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது, இங்க ஞானஸ்நானம் தண்ணீர் ஸ்நானம் முந்தி வந்ததா அல்லது பரிசுத்தாவி ஸ்நானம் முந்தி வந்ததா? பரிசுத்தாவி ஸ்நானம் முந்தி வருகிறது, தண்ணீர் ஸ்நானம் பிந்தி வருகிறது. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு ஒரு வேளை நாம் கேள்வி கேட்டோம் என்று சொன்னால், பேதுரு யூதனா யூதன் அல்லாதவரா? யூதன். பேதுரு யூதன், அவருக்கு பிரச்சனை இல்லை, ஜீசஸ் கூட இருந்தவர். அந்த 46ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 10:46 பேதுருவுடன் வந்திருந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் அப்படிங்கிற. இப்போ பேதுரு கூட வந்து ஒரு 7 பேர் வர்றாங்க, அவங்க எல்லாம் விசுவாசிங்க. அவங்க எல்லாம் யாரு? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்கள். இப்போ வந்து யூதர்கள் மட்டும்தான் அதுல வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பொருட்சாதியார்ட்ட ஒரு போறாரு, செசரியா பட்டணத்துல கொர்நேலியு வீடு போயிடுறாரு. இப்ப இந்த பொருட்சாதியார் போய் ஞானஸ்நானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட வந்தாங்க என்ன சொல்லுவாங்க? கொடுக்க கூடாதும்பாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இந்த பிரச்சனை வந்திருக்கும், புரியுதுங்களா? அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல பரிசுத்தாவி அனுப்பிட்டாங்க. அந்த பரிசுத்தாவி அவர்களுக்குள்ளாக வந்து அவர்கள் இந்த இவர்களை போல வந்து அவர்கள் அந்த அந்நிய பாஷையிலே அவர்கள் பேசுவதை அவர்கள் கேட்ட பின்பு பலவிதமான மொழிகளில் பேசுகிறதையும் கடவுளை புகழ்கிறதையும் பேதுரு ஓடு வந்திருந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் கேட்கும் போது, அப்ப அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அந்த கூட வந்த விசுவாசிகளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் இறைவன் திட்டம், புரியுதுங்களா? இல்ல அவனை சண்டைக்கு நிப்பானுங்க அந்த இடத்துல. அப்போ கேள்விப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்தாவியின் வரம் யூதர் அல்லாதவர்கள் மேலும் பொழியப்பட்டதை குறித்து வியப்படைந்தார்கள். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தடை பண்ணலாமான்னு கேட்டுட்டு கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று கேட்டோம்னால், கடவுளின் நாமத்தில், கர்த்தருங்கிற நம்ம என்னன்னு வாசிப்போம், கடவுளுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்களா அல்லது ஆண்டவரின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்களா? ஏன்னா இதுல குரியோஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. தியோஸ்ங்கிற வார்த்தை வந்து கடவுளை குறிக்கும், குரியோஸ்ங்கிற வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்து குறிக்கும் அப்படின்னு சும்மா நம்ம எடுக்கலாமே தவிர எல்லா இடத்துலயும் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதாக வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இது வந்து வேற புக்ல திருவிலியம் நினைக்கிறேன், அந்த புக்ல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அங்கு கட்டளையிட்டார். எப்படி வந்து நம்ம அந்த 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமம் பட்டமோ அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் வேறு மொழிபெயர்ப்பு மொழியாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா வந்து நம்ம பார்க்கிறோம், இது சமாரியாவில் பிலிப்பு சேவான் கொலை செய்த பின்பு அந்த சீஷர் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் சிதறி போகிறார்கள். சிதறி போனவர் என்ன பண்ணிட்டாங்க, இது சமாரியா பட்டணத்துக்குள்ள இவர் வந்துடுறாரு. யாரு? பிலிப்பு வந்துட்டு என்ன பண்றாரு, அந்த சமாரியர்களுக்கு என்ன பண்றாரு, அந்த இடத்துல கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஏற்றவைகளை பிலிப்பு போதித்ததை அவர்கள் விசுவாசித்த போது ஆண்களும் பெண்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார், கடவுளுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இந்த 15ஆம் வருஷத்துல அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நடந்து பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுவதாக
வந்து நம்ம அதுல புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாத்துலயுமே என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, வசனம் பேசுகிறார்கள், விசுவாசத்தை பற்றி பேசுகிறார்கள், ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள், பரிசுத்தாவி வருது. இதெல்லாம் காமனா வந்துட்டே இருக்கும். இந்த 4 பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா அதனால காமனா தான் வருகிறது என்பதாக வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த இடத்துலயும் வந்து இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இங்கும் ஏன் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல வருகிறது. விசுவாசிக்கிறாங்க, விசுவாச உடனே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. என்ன விசுவாசித்தார்கள் என்பதையும் நான் வந்து புரிந்து கொள்ளவர்கள். அப்ப இந்த 19ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன பண்ணாரு, இந்த மேடான இந்த தேசத்தின் வழியாக எபேசுக்கோ கிரீஸ்ல இருந்து போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு, அங்க வந்து நீங்க என்ன ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, பரிசுத்தாவி உங்களுக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்கிறாங்க. அப்ப நீங்க எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, அங்க வந்து யோவான் கொடுத்த ஞானம் தான் நாங்க எடுத்தோம். அப்போ அவர் வந்து யோவானுடைய போதனையில பார்த்தோம் என்று சொன்னால், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சி வாரிசும் போது நான் பாத்திரவான் அல்ல, அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் சொல்லிட்டாரு. அப்படி ஜீசஸை மென்ஷன் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத என்ன பண்றோம் இந்த இடத்துல தெளிவாக நமக்கு கிடைக்கிறது என்பதாக பார்க்கணும். அப்படின்னா உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு திரும்பமாக ஞானஸ்நானம் கொடுத்து எந்த நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் பார்த்தோம்னா அதேதான். இங்கு இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லை அந்த இடத்துல, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். அப்போது அவர்கள் பிற மொழிகளை அவர்கள் பேசி என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்க, பிற மொழிகளை பேசுகிறார்கள். அப்படி நீங்க பின்னாடி நீங்க படிச்சீங்கன்னா 10ஆம் வசனத்துல யூதர்கள் கிரேக்கர்கள் என்று 2 வகுப்பாரை பற்றி அந்த இடத்துல பேசுகிறார். யூதர்கள் கிரேக்க பாஷையை பேசினால் யூதர்களுக்கு கிரேக்க பாஷை பிறமொழி இல்லையா. அப்ப கிரேக்கர்கள் யூத பாஷையை பேசினால் கிரேக்கர்களுக்கு யூத பாஷை பிறமொழி. அப்ப பிறமொழி வார்த்தைகளை பேசுவோம், அந்நிய பாஷையை பேசுவதாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதை வந்து பாயிண்டா எடுத்துக்குவாங்க. அப்ப என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் பார்த்தா, கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்கள் கலந்துரையாடி புத்தி சொல்லி கொண்டு வந்தான்கிறார். அப்ப எது தீர்க்க தரிசனம், கடவுளுடைய ராஜ்யம். அப்ப இறை அரசை பற்றி பேசுவதும், யூதர்கள் கிரேக்க பாஷையை பேசுவதும், கிரேக்கர்கள் யூத பாஷையை பேசுவதும் அவர்களுக்கு இது வேறு மொழியாகிறதுனால அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்கிறதுக்காக நான் வேற ஏதோ யாருக்கும் புரியாத மாதிரி நான் பேசி இதுக்கு இதுதான் அர்த்தம்னு வந்து நான் சொன்னேன்னா அது வந்து சிறந்தது என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் அந்த இடத்துல நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படின்னா இதுல எல்லாம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னு பார்த்தோம்னா, இந்த 4 பகுதியிலையுமே அங்க என்ன வந்துட்டாரு, அங்க கர்த்தருடைய நாமத்தில் அப்படின்னு நம்ம படிப்போம். கர்த்தருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு தான் என்ன பண்ணுது அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கணும். இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது நாம இப்படி குறிச்சுக்கிறோம். அதாவது இந்த கர்த்தருடைய நாமம் அப்படிங்கிறார். அங்க வந்து கொர்நேலி வீட்டுல வந்து பேதுரு சொல்லும் போது இந்த 10:48 கர்த்தருடைய நாமம் போடப்பட்டிருக்கிறது. அப்ப அதே மாதிரி வந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லையும் 2ஆம் அதிகாரத்திலையும் என்ன படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அப்படின்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலும் 19ஆம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்படின்னு தான் எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா, கர்த்தருடைய நாமம் தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமங்கிறாரு, கர்த்தரா இயேசு நாமம். இந்த இடத்துல கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொல்லி இருந்தா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எடுக்கலாம். இல்ல இங்க கர்த்தருடைய நாமம் சொல்லியிருந்தா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொல்லலாம். அப்படியெல்லாம் சொல்லல, புரியுதுங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதனால நம்ம அப்படி எடுக்க முடியாது என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இதோடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஏன் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மையப்படுத்தி அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்பதற்கு விளக்கம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இது தெரியும் உங்களுக்கு இல்லையா, பிலிப்பு இந்த கந்தகையோட மந்திரி கிட்ட போய் என்ன பண்றாரு, அவர் புக்கை படிச்சு போயிட்டு இருக்காரு. என்ன புக் படிச்சு போயிட்டு இருக்காரு, ஏசாயா புக்கை படிச்சு போயிட்டு இருக்காரு. அப்ப ஏசாயா புக்கை படிச்சு போயிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட போறாரு. இது தீர்க்கதரிசியானவர் தன்னை குறித்து பேசுகிறாரா அல்லது வேறொருவரை பற்றி பேசுகிறாரா
அப்படின்னு அவர் கேட்கும்போது என்ன சொல்றாரு இவரு அந்த இடத்துல அதை பத்தி அது மையமா வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன பண்றாரு அந்த இடத்துல அவர் வந்து போதனை பண்றாரு. போதனை பண்ணிடும் போது இப்ப அவர் எதுல போயிட்டு இருக்கிறாரு? அவரு தீர்க்கத இவரு மந்திரி எதுல போயிட்டு இருக்காரு? எதுல போயிட்டு ஸ்பீடோமீட்டர் கணக்கு போட்டு சொல்லிடாதீங்க. ஆமா, வண்டியில போயிட்டு இருக்காரு. நீ எதுல போயிட்டு இருக்காரு கேட்டா நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் அப்படின்னா நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இல்ல எதுல போனாரு? ரதத்துல ரதத்துல போனாரு இல்லையா? இப்போ அவங்க வந்து இவ்விதமாய் 36ல என்னன்னு படிக்கிறீங்க? இவ்விதமாய் எத்தனை அதிகாரம்? 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்துல இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். 31 படிங்க. அதற்கு மந்திரி, ஒருவர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். இப்ப பிலிப்பு நடந்து போயிட்டு இருக்காரு, இவர் ரதத்துல போயிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? ரதத்துல ஏறி கொண்டாரு. இப்ப ரதத்துல என்ன பண்றாங்க? 2 பேரும் ரதத்துல அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப 36 படிங்க. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் இப்ப நடந்து போறாங்க. என்னையா 2 பேரும் வண்டியில ஏறினாங்க, அப்படியே ஜாலியா பேசிட்டு போனாங்க, ரதத்தை ஓட்டிட்டு போனாரு. இப்ப என்ன இந்த இடத்துல என்ன சொல்றாரு? வழி நடந்து போகையில்ங்கிறாரு. வண்டி ரிப்பேர் பிரேக் டவுன் ஆயிரும். வண்டி நிப்பாட்டி இருப்பாங்க, அது பிரேக் டவுன் ஆயிருக்கும். வண்டியை நிறுத்திட்டு என்ன பண்றாங்க? அது நடந்து போறாங்க. ஆமா, அப்படின்னு என்ன பண்றாங்க நம்ம நினைக்கிறோம். 38 ரதத்தை நிறுத்த சொன்னா நடந்து போறாங்க, ரதத்தை நிறுத்த சொன்னான்னு வேற இருக்குது. அப்ப ரதம் கூட வந்திருக்குது, ரதத்துல இருந்து இவங்க இறங்கிட்டாங்க. அதான் அர்த்தம். ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க? பேசிட்டே போறாங்க. பேசிட்டு போது பேச்சு சுவாரஸ்யம். 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுவாங்க. 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுவாங்க. பேச்சு வந்து 1/2 மணி நேரம் பேச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க? இறங்குடா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இறங்கி தள்ளிட்டே நடந்துட்டு போவாங்க. அப்ப பேச்சு சுவாரஸ்யம், பேச்சு அதிகமா இருந்தல, கேள்வி அதிகம், கேள்வி ஞானம் அதிகம், பெற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் அதிகம். ரதம் வருட்டு நம்ம நடந்து போலாம். இவ்விதமாக அவர்கள் வழி நடந்து போகையில் என்று அந்த இடத்துல போறதுக்கு காரணம் அதுவாகத்தான் இருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்ப அவர் என்ன ஒரு கேள்வி கேட்கிறாரு? அவர் என்ன கேட்கிறாரு? அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, நான் ஞான ஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றார். தண்ணி இருக்குல்ல, நான் ஞானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை அப்படின்னு சொல்றார். முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்று அந்த பகுதியில சொல்றார் இல்லையா? அவ்வளவுதான் சொல்றார். முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லைன்னு சொல்றாரு. இதேதான் கொர்நேலியு வீட்லயும் அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் கடவுள், அவன் வந்து அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா நாமத்தினால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீ விசுவாசித்தால் தடை இல்லைன்னு உடனே அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது மந்திரி, இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை சொல்றாரு. வேற ஒண்ணும் சொல்லல. என்ன சொல்லிட்டாரு அவரு? நீ சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா, யாரை குறித்து பேசுற, தம்மை குறித்தோ வேறு குறித்தோ பேசுறாரு சொல்லும் போது அவர் எதை போதிச்சிட்டார் அந்த இடத்துல? இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன் என்று போதித்திருக்கிறார். அப்படின்னா ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன வேண்டும் பார்த்தோம்னா, என்ன தகுதி வேண்டும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, இயேசு கடவுளுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், இயேசு கிறிஸ்து ஒரு நபிகளாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்து ஒரு வைத்தியராக இருக்கலாம், ஒரு பெரிய பிரசங்கியராக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னவென்று விசுவாசிக்க வேண்டும்னா, கடவுளுடைய குமாரர் என்று விசுவாசிக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அப்படின்னா நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் அவங்க வந்து யூதர்களுக்கு இயேசுவை தெரியுமா? அவ்வளவு தூரம் ஏன் போடும்? இன்னைக்கு யூதர்களுக்கு இயேசுவை தெரியுமா? இயேசு தெரியும். இயேசு தேவனுடைய குமாரன் தெரியுமா? இன்னைக்கு இஸ்லாமியருக்கு தெரியுமா? தெரியாது, ஏத்துக்கல. இயேசுநாதர் வந்துட்டாரு அது இருக்கலாம். அது வந்து கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. ஒரு யூதன் கேட்கிற இன்னொரு யூதனிடத்திலே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவர் கடவுளுடைய குமாரன் ஏற்றுக்கொண்டேன் இருக்கலாம், அது கிறிஸ்தவ நம்பிக்கை. நீயே நம்புகிறாய் அப்படின்னு அவன் கேட்கிறார்.
புரியுதுங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன் அப்படிங்கிற விசுவாசத்தை தான் அந்த இடத்திலே அவர் வந்து என்ன விசுவாசம் என்று கேட்டால், இங்கு கடவுளுடைய குமாரன் என்ற விசுவாசத்தை தான் அவர் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவர்களாக இருக்கிறோம் பிரியமானே. அப்படின்னா இந்த பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் அப்படின்னு கொடுக்கிறாரே தவிர நாமங்களில் கொடுக்கல. பிதா குமாரன் பசுத்தாவின் நாமங்களில் சொல்லல, பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில்ங்கிறார். அப்படின்னா பிதா குமாரன் பசுத்தாவி என்பது ஒரு நாமமா பல நாமமா பன்மையா? பன்மை. இந்த இடத்துல என்னங்கிறாரு அவர், இதை ஒண்ணுதான் அப்படிங்கறத வந்து கான்செப்ட் படி என்ன பண்றாங்க, ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இன்னொருவர் கூட சொன்னாரு, நம்ம சகோதரர் தான் இங்க ஏறி பிரசங்கமா பண்ணி இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம வந்து 28ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிதா கமா குமாரன் கமா பசுத்தாவி கமா அப்படின்னு இருக்கா உங்க பைபிள்ல? இல்ல. பிதா கமா குமாரன் கமா பசுத்தாவி கமான்னு இல்ல. அதனால பிதா குமாரன் பசுத்தாவி என்பது ஒரே பெயர் தான் அப்படின்ட்டு வந்து அதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறதாக நம்ம ரொம்ப ஆடிட்டு. பிதா அப்படின்னா யாரு? கர்த்தர். கர்த்தர் யாரு? LORD, லார்ட் இங்கிலீஷ்ல. அது எங்க இருந்து வருது? 3068ல வந்து யாவே என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த பிதானா கர்த்தர் உன்னதர், குமாரன்னா யாரு? இயேசு ரட்சகர். பரிசுத்த ஆவிங்கிறது என்னது? கிறிஸ்து. கிறிஸ்துன்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம்னு அர்த்தம். அபிஷேகம் பண்றது எதுல? பரிசுத்த ஆவியில. அப்படின்னா இது வந்து பரிசுத்த ஆவிங்கிறது கிறிஸ்து. அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா பின்னாடி வந்து அப்போஸ்தலர்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்பாரும் இருக்கிறார்கள். ஆனா அப்படியே கொடுத்தாங்க? அப்படி கொடுக்கல. இந்த நாமத்தில் அவங்க கொடுக்கவே இல்லை என்பதாக அந்த இடத்துல நாம் தெளிவாக பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பெரியமாவே. அப்படின்னா இது அவர் இயேசு கிறிஸ்து எதை மையப்படுத்தி அவர் பேசினார்னா, குமாரன் அப்படிங்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க பிதான் ஒருவர் இருக்கிறார் இல்லையா? பிதான் ஒருவர் இருக்கிறார். அந்த பிதாவை நீங்கள் அறிந்ததால்தான் இந்த குமாரனை நீங்கள் அறிய முடியும். புரியுதுங்களா? அதனாலதான் கடவுள் அவரை எழுப்பினார் என்ற வார்த்தை இங்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொன்றையும் நீங்க கிளீனா நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க வந்து இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த இயேசு கிறிஸ்துவை அவர் கடவுள் தான் எழுப்புகிறார் என்ற வார்த்தை இங்கு காணப்படுகிறது. அவரில் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்பதையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த போதே மெய்ப்பர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜீசஸை தரிசித்து போகும்போது அவர்கள் கடவுளை புகழ்ந்து கொண்டு சென்றார்கள் என்று போடப்பட்டிருக்கிறதாக வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நீங்கள் கடவுள் என்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் பிதா. புரியுதுங்களா? ரெண்டாவது இவர் குமாரன். இந்த அறிவு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா இந்த தூய ஆவியின் வழியாகத்தான் வருங்கிறத அந்த இடத்துல தெளிவுபடுத்தி காட்டுகிறவர்களாக இருக்கிறார் என்பதையும் அந்த இடத்துல வந்து நான் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பெரியமாங்க. அதுலதான் அவர் வந்து அவர் சொல்லும் போது இவர் என் நேசகுமாரன் அப்படிங்கிறார் இல்லையா? இவர் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், சங்கீதம் 2:7. அது இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? அங்க யோவான் ஞானம் கொடுத்துருக்கிறார். இவரை இஸ்ரேலுக்கு வெளிப்படும் போட்டாக நான் இவர் ஞானஸ்நானம் கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அவர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவர் நானும் இவரை அறியாதிருந்தேன். யோவான் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். நானும் இவரை அறியாதிருந்தேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர், நான் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் அவரே தேவனுடைய குமாரன் என்று நான் அறிந்து நான் என்ன செய்கிறேன், இதை நான் அறிவித்து வருகிறேன் என்று சொல்றார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொல்லி இருந்தேன், அவர் இவர்தான் இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரத்துல 30-34 அவர் இவர்தான், நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் திருப்பி சொல்றார், நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சொல்லிட்டு அது முதல் இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிவித்து வருகிறேன் சொல்ற. 34ஆம் வசனத்துல சொல்றார், தேவனுடைய குமாரன் என்று அறிவித்து வருகிறேன். எப்படி தெரியும் அவருக்கு இவர் தேவகுமாரன்?
ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஞானஸ்நானம் பெற்ற ஜீசஸ் கரையேறார். கரையேறும் போது என்ன என்ன கேக்குது அவருக்கு? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அப்போ இவர் நேசகுமாரன். அப்பதான் அவருக்கு தெரியுது. அவர் தெரிஞ்சு என்ன பண்ணாரு? அது முதல் இவர் நேசகுமார் என்று அறிவு. அப்ப முதல் அவர் வந்து கடவுளுடைய குமார் என்று அறிவித்தவர் யாருன்னு கேட்டா யோவான் ஸ்நானன் தான் அறிவிச்சார். அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா அது நாத்தானவேல் அதுலயே கடைசியில வருவார், 49ல வருவார், 47 to 49ல வருவார். நீ அத்திமரத்துக்கிலேயே நான் உன்னை பார்த்தேன்னு சொன்ன ரவி, நீ கடவுளுடைய குமாரர், நீ இஸ்ரேலின் ராஜா அப்படின்னு அவர் சொல்றார். புரியுதுங்களா? அப்படின்னா அவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கடவுள் குமாரன் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அதே இது அந்த 17:5 அவர் எழுதும் போது இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று 3:14 சொல்றாரு. அதே மத்தையில அவர் சொல்லுமா என்ன பண்ணாரு? இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற வார்த்தை அங்கு காணப்படுவதாக பார்க்கிறோம். பவுல் வந்து மீன் செதில் போல விழுந்த உடனே பின்பு அவர் உணவு சாப்பிட்டு பலப்பட்டார். எங்க 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தமஸ்கவில் உள்ள சீஷருடனே சில நாள் தங்கி இருந்து தாமதமின்றி கிறிஸ்து கடவுளுடைய குமாரர் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். கடவுளுடைய குமாரர் என்று ஆலயங்கள் பிரசங்கித்தார். ஞானஸ்நானம் பெற்ற உடனே என்ன பண்ணிட்டாரு இவரு? இவர் கடவுளுடைய குமாரன் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது கூட அவருக்கு தெரியல. புரியுதுங்களா? அப்படின்னா ஞானஸ்நானத்தின் தத்துவமே என்னன்னு கேட்டா இவர் குமாரன் என்பதைத்தான் அவர் மையப்படுத்துகிறார் என்பதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் சிலுவையில மரணம் அடையும் போது நாம் பார்த்தோம்னா இந்த நூற்றுக்கு அதிபதி நிக்கிறார் பாத்தீங்களா? அந்த நூற்றுக்கு அதிபதி லூக்கா 23:47 நானும் படிச்சிடறேன். சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராய் இருக்கிறார் என்று லூக்கால் எழுதுகிறார். அதே மார்க்கில் எழுதும் போது அவருக்கு எது என்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி சொல்லி ஜீவனை விட்டதை கண்ட போது மெய்யாகவே இந்த மனுஷன் கடவுளுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். நூற்றுக்கு சொல்லிட்டாரு, கடவுளுடைய குமாரன்கிறார். அவர் மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய 27:54 நூற்றுக்கு அதிபதியும் அவரோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி எதிர்ச்சியும் சம்பவித்தது காரியங்களையும் கண்டபோது மிகவும் பயந்து மெய்யாகவே இவருடைய கடவுள் குமாரன் என்று அங்கு சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்படி ரட்சிக்க ஏதுவான விசுவாசம் அவரிடத்திலும் இருந்தது என்பதாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா இங்க நூற்றுக்கு அதிபதி இயேசு ஜீவனை விட்ட போது நூற்றுக்கு அதிபதி ஏற்றுக்கொண்டார், அவருடைய கடவுளுடைய குமாரன். நூற்றுக்கு அதிபதி மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரோடு கூட காவல் சேவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். போன வழி குடிய வழி சொல்லுவாங்க இல்லையா பழமொழி. அப்போ நூற்றுக்கு அதிபதி மனவாட்டி வகுப்பாருக்கும் அவர் கூட காவல் காத்தவர்கள் திரள் கூட்டத்திற்கும் ஒப்புமையாக வருகிறார்கள். இவங்க 2 பேருக்கு தான் இது தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியாது. மற்றவர்கள் எல்லாமே வந்து அவர் வேறு யாரும் அல்ல, அவர் திரியேக தேவன் என்பதைத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பதை நம்ம மையப்படுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். பிரிமா இது வந்து நிறைய வசனங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அங்க அந்த யோவான் 20:31 இயேசு கடவுளுடைய குமாரராகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிப்பதற்காகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெறுவதற்காகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு சொல்லி முடிச்சிட்டார். இயேசுவும் சொல்லுகிறார், குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஜீவனை காண்பான் அப்படிங்கிறார். குமாரத்தில் விசுவாசமா இராதவன் ஜீவனை காண்பான். அப்ப யாரோட பேர் மையத்துல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸோட பேர் தான் மையம் வருது. ஜீசஸோட பேருக்கு முன்னாடி யார் வர்றாருன்னு பார்த்தோம்னா இதா வர்றாரு. ஜீசஸோட பேருக்கு பின்னாடி யார் வர்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க தூயாவி வருகிறதாக அந்த இடத்துல நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பிரிமலை இப்போ என்ன பண்றோம், இதை சம்மரைஸ் பண்ணி வந்து ஒரு லிஸ்ட் அவுட் வந்து நம்ம காட்டுறோம். இது பவர் நம்ம பைபிள் தமிழ் ஒரிஜினல் வெர்ஷன், பரிசுத்த பைபிள், திருவிவிலியம், அப்புறம் பைபிள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ், அப்புறம் இது ஈஸி இங்கிலீஷ், இதோட கமெண்ட்ஸ் இப்படி நம்ம போடுறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நீங்க பரிசுத்தவுல பிதா பெயராலும் குமார் பெயராலும் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலும் ஞானஸ்நானம் கொடுத்து, தந்தை மகன் தூயாவியின் பெயரால். இந்த பெயர் நாமங்கிறது இங்க வருது, இது எல்லாத்தையும் இங்கதான் வருது, கடைசியில் தான் வருது இல்லையா? திருமுழுக்கு கொடுங்கள். ஆனா இப்ப இங்கிலீஷ்ல தமிழ்ல பின்னாடி வருது, இங்கிலீஷ்ல படிக்கும்போது எப்படி வரும்? தோசையை திருப்பி போடுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த நேம் ஆஃப் த ஃபாதர், த சன் அண்ட் த ஹோலி கோஸ்ட், ஹோலி ஸ்பிரிட் மெனி இங்கிலீஷ்ல. இந்த இடத்துல நேம் ஆஃப் த ஃபாதர், நேம் ஆஃப் த சன், நேம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இல்ல, அது கவனிக்கணும். புரியுதுங்களா? இந்த டேஷன் என்ன வருது? பை த அத்தாரிட்டி, ஈஸி பண்ணா பை த அத்தாரிட்டி ஆஃப் காட் த ஃபாதர்.
அப்போ அதிகாரம் உள்ள கடவுளின் பெயராலும் இந்த நேம் ஆஃப் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியினாலும் திருமுழுக்கு கொடுங்கள். சின்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் டசன்ட் வேற நேம் அப்படின்னு வந்து இந்த டிரான்ஸ்லேஷன்ல பண்ணோம், அந்த யூரோப்பியன் வெர்ஷன்ல வந்து நம்ம போட்டுக்கிறதாக பார்க்கணும். அப்படின்னா பிதாவின் பெயராலும் குமாரின் பெயராலும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வருவதாக இருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கோம். இப்போ ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம் முன்னாடி நம்ம பார்த்தோம். ஜல ஸ்நானம் கொடுத்தான் யோவான் கூறினார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுப்பது அக்னி பரிசுத்த ஆவி ஸ்நானம், அக்னி ஸ்நானம். அப்ப ஸ்நானங்கள்னு வந்துச்சு இல்லையா? எத்தனை ஸ்நானம் வந்துச்சு இதுல? ஜல ஸ்நானம், பரிசுத்தாவி ஸ்நானம், அக்னி ஸ்நானம். எனக்கு பின்னாடி இன்னொரு ஸ்நானம் கொடுப்பாரு. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்ப எத்தனை ஸ்நானம்? 4 ஸ்நானங்கள் வருவதனால்தான் இதுக்கு வந்து எபிரேயர் எழுதும் போது ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம் என்று எழுதினார் என்பதை நாம அதுல வந்து தெளிவாக பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானது. இதை வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணி வந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ யாரால் யாருக்கு எந்த ஊரார் எந்த நாமத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பேதுரு யூதர்களுக்கு எருசலேமில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இங்க பிலிப்பு சமாரியருக்கு சமாரியாவில் இயேசு கிறிஸ்து கர்த்தரா இயேசுவின் நாமத்தில், பேதுரு கொர்நேலி வீட்டாருக்கு செசரியாவில் கடவுள் அந்த கர்த்தருடைய ஆண்டவரின் நாமத்தில், இங்க பவுல் யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் ஆசிரியர் கர்த்தருடைய நாமத்தில். இது பிலிவுக்கு வந்து கந்தாயோட மந்திரிக்கு வந்து எத்திய போல சொல்லப்படலை. ஏன் சொல்லப்படலைன்னு கேட்டா அவரு வந்து கடவுளுடைய குமாரன் அப்படிங்கிறதுனால சொல்லப்படவில்லை என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பாருங்க. So it's clear that our Lord Jesus Christ is the Son of our invisible Father Yahweh God through the Holy Spirit, the divine word power. அப்ப ஹோலி ஸ்பிரிட் இல்லாம நமக்கு என்ன பண்ண முடியாது? இவர் கடவுளுடைய குமாரன் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறத என்ன பண்றாரு அந்த இடத்துல வந்து அவர் சொல்லுகிறார் என்பதை வந்து நம்ம பார்த்தோம். அப்படின்னா நீங்க பாருங்க, by the name of authority, in the name of, அப்புறம் of the Holy Spirit, by the people, for the people, of the people நம்ம படிச்சிருக்கோம். ஜனநாயகம்னா என்ன அப்படி சொல்லும் இல்லையா? அப்ப அதே மாதிரி உங்களுக்கு by the name of Father, in the name of Jesus and of the Holy Spirit. இந்த நாமம் என்பது நாம் வந்து பயன்படுத்த கூடாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நாமம் போடுறதுன்னு என்ன? வடகலை நாமம், தென்கலை நாமம் இருக்கு பாத்தீங்களா? அப்போ அது ஒரு 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 பிராக்டிஸ் மாதிரி ஒரு கட்டி வச்சுட்டு அதுல வந்து போடுவதற்கு பேர் தான் நாமம் போடுதல் என்பது வந்து டிக்ஷனரி மீனிங்கா இருக்கு. அதனால நாமம் என்ற வடமொழி சொல்லுக்கு பதிலாக என்ன இதுதான் வந்து பயன்படுத்தும். பிதாவின் பெயராலும் குமாரனின் பெயராலும் தூய ஆவியினாலும் நான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்தது அப்படிங்கிறத வந்து இந்த வசனங்களின் வழியாக நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த பாடத்திலே வந்து கருத்துக்களின் அடிப்படையில வந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த தெரிஞ்சிருக்கிறத என்ன பண்ணோம், நம்ம சம்மரைஸ் பண்ணி நம்ம இந்த நாளிலே வந்து கொடுக்கப்பட்ட காலத்திற்கு அதிகமாக நாம் இந்த தியானத்தை எடுத்துக்கொண்டு இதுல ஒரு நிறைவை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். இதிலே இருக்கக்கூடிய மற்ற புரிதலிலே இன்னும் கேள்விகள் நமக்கு வருமானால் அதுவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வசனங்களின் அடிப்படையிலும் மொழிபெயர்ப்பின் அடிப்படைகளிலும் நாம் தியானம் செய்யும் போது அதுல ஒரு தெளிவு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக பார்க்கிறோம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவரை ஏற்று